திண்டுக்கல் சிறுமலையில் ஆண் சடலம் கைப்பற்றப்பட்ட வழக்கில் என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் வசந்த் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். வசந்த், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. சிறுமலையில் பயங்கர எதிர்ப்பு படை ஏடிஎஸ் மற்றும் டூ பிரான்ச் காவலர்கள் விசாரணையானது நேற்று முடித்த நிலையில் இன்று ஏஎன்ஐ விசாரணையானது தற்போது தொடங்கியுள்ளது. முழுமையாக பார்க்க வேண்டும் என்றால் திண்டுக்கல் சிறுமலையில் அழகிய நிலையில் தான் ஆண் பிணமானது ஒன்று போலீசாருக்கு கிடைத்தது. இதில் 8 ஜெலிட்டின் குச்சியும் அந்த இருக்கக்கூடிய அந்த சடலம் பக்கத்துல 8 ஜெலிட்டின் குச்சிகளும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இவரை பற்றி விசாரணையானது தொடர்ச்சியாக இந்த 2 தினங்களாக நடைபெற்றதில் இவர்ந்து போன நபரானவர் கேரளா மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்தவர் சபு என்ற முதல் கட்ட தகவலானது பொது கிடைத்துள்ளது. இந்த விபத்தில் அதாவது சொல்லக்கூடிய 2 தினங்கள் முன்பு அதற்கு இரவில் அந்த குச்சியானது ஜெல்டின் குச்சிகள் உள்ளிட்டவை இங்கிருந்து எடுக்கும் போது அந்த குச்சியிலிருந்து வரக்கூடிய விசாரணையை தொடங்கும் போது இங்க இருக்க காவலர்கள் அந்த சொல்லக்கூடிய காவலர் மற்றும் வனத்துறை சேர்ந்த ஒருவரும் அந்த இருக்கும்போது அவர் மீது அந்த ஜெல்டின் வைத்ததால் இதில் சிறிய காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அந்த நிலையில் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். இது மேலும் ஒரு தகவலை பார்க்க வேண்டும் என்றால் இந்த திண்டுக்கல் இருந்து திருமலை செல்லக்கூடிய மலைப்பாதையில் தான் இந்த சம்பவமான நடைபெற்றது. அங்க இருக்கக்கூடிய 17வது கொண்டை ஊசி என்ற வளைவு உள்ளது. இங்க வாட்ச் டவர் இருக்கக்கூடிய வனத்துறையினால் கண்காணிக்கப்படக்கூடிய அந்த வாட்ச் டவர் அருகே இந்த சம்பவமான நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த பகுதி என்பது பொதுமக்களுக்கும் வனத்துறைக்கும் சொந்தமாக உள்ளதால் இங்க இருக்கக்கூடிய அங்க இந்த சம்பவத்தை பார்த்து துர்நாற்றம் வீசிய பிறகு மட்டுமே வெளிமக்களுக்கு அந்த துர்நாற்றத்தின் அடிப்படையிலே அந்த பொதுமக்கள் தகவலானது கொடுத்துள்ளனர். ஏனென்றால் இவர் எப்போது வந்துள்ளார் உள்ளிட்ட விவரங்கள் எதுவுமே அங்கு தெரியவில்லை. ஏன்னா முழுமையாக தகவல் தொடர்பானது மேலே செல்லும் வரைக்கும் தகவலானது கிடைக்காது. அது போலான விஷயங்கள் அங்கே உள்ளது. இந்த நிலையில் அங்கே இருக்கக்கூடிய துர்நாற்றம் வீசியது மட்டுமே மக்களுக்காக இங்கே இருந்து வருவதால் பொதுமக்கள் கிடைத்த தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்து இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் திருமலை வனத்துறையினர் அங்கு சொல்லக்கூடிய சொந்தமான பட்டாக்காட்டில் இருக்க துர்நாற்றம் வீசுவதாக பகுதிக்கு சென்று பார்த்தபோது மர்ம முறையில் தான் இந்த அழிய பிணமானது இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இந்த ஆண் இறந்து போனது 4 நாட்கள் மேலாக இருக்கும் என்ற நிலையில் அவர்களால் கண்டறியப்பட்டது. மேலும் இருந்த நபர் அருகிலே பேட்டரி மற்றும் வயர் மற்றும் வெடிப்பொருட்கள் இருப்பதை கண்ட அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது விவரங்களுக்கு நன்றி வசந்த்.